விஷ்ணு சஹஸ்ரநாமம். இன்று ஒரு திருநாமம். 79ஆம் திருநாமம். விக்ரமாய நமக. பிரம்மா, சிவன், விஷ்ணு என்ற மும்மூர்த்திகளில் சத்வகுணம் யாருக்கு உள்ளது என அறிந்து கொள்ள விரும்பிய பிருகு மகரிஷி ஒவ்வொரு தெய்வத்தையும் பரிசோதிக்க சென்றார். திருமாலை பரிசோதிக்க சென்றபோது திருமாலின் திருமார்பிலேயே உதைத்தார். தன் மார்பில் பிறகு உதைத்த போதும் திருமால் பிறகு மேல் கோபம் கொள்ளாமல் அவரது பாதங்களை வருடி விட்டதால் திருமாலுக்கே சத்துவகுணம் உண்டு என தெளிந்தார் பிருகு மகரிஷி. ஆனால் அத்திருமார்பில் வீற்றிருந்த மகாலட்சுமி, சுவாமி, உங்கள் மனைவியின் இருப்பிடத்தை உதைப்பவர் மேல் உங்களுக்கு கோபம் வரவில்லை. இதிலிருந்து என் மேல் உங்களுக்கு அன்பு இல்லை என்று தெரிகிறது. இனி இந்த திருமார்பில் இருக்க நான் விரும்பவில்லை என சொல்லி திருமாலின் திருமார்பை விட்டு பிரிந்து கொல்லாபுரம் சென்றாள். பின் திருமால் திருமலையில் ஸ்ரீனிவாசனாக திரு அவதாரம் செய்து மீண்டும் திருமகளை அடைந்தார். ஸ்ரீனிவாச கல்யாணம் நிறைவடைந்த பின் பிருகு மகரிஷி, திருமகள் உரையும் திருமார்பை உதைத்து விட்டோமே, அது பெரிய குற்றமாயிற்றே. திருமகளிடம் நாம் இழைத்த பிழைக்கு பிராயச்சித்தம் செய்துவிட வேண்டும் என தீர்மானித்தார். அதனால் ஹேமரிஷி என்ற பெயருடன் கும்பகோணத்தில் பிருகு மகரிஷி அவதரித்தார். தான் செய்த தவறை மன்னித்தருளும்படி மகாலட்சுமியிடம் வேண்டி தவம் புரிந்தார். மேலும் தன்னை ஏற்று அங்கீகரித்ததற்கு அடையாளமாக மகாலட்சுமியே தனக்கு மகளாக வந்து அவதரிக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார். அவரது தவத்துக்கும் பிரார்த்தனைக்கும் திருவுள்ளம் முகந்த மகாலட்சுமி கும்பகோணத்தில் உள்ள பொற்றாமரை குளத்தில் ஒரு தங்க தாமரையின் மேல் அவதரித்தார். வடமொழியில் கோமளம் என்றால் தங்கம் என்று பொருள். தங்கத்தாமரையில் அவதரித்தபடியால் கோமளவல்லி என்று அவருக்கு பெயர் சூட்டினார் ஹேமரிஷி. மகாலட்சுமியின் அவதாரமான கோமளவல்லியை திருவரங்கநாதனுக்கே திருக்கல்யாணம் செய்து வைக்க விழைந்த ஹேமரிஷி திருமாலை குறித்து தவம் புரிந்தார். கோமளவல்லியும் இணைந்து தவம் புரிந்தாள். திருவரங்கத்தில் உள்ள பிரணவாகார விமானத்திலிருந்தே ஒரு தேரை உருவாக்கி அரங்கநாதன் யானைகளும் குதிரைகளும் பூட்டப்பட்ட அந்த தேரில் கும்பகோணத்துக்கு வந்து கோமளவல்லியை மணம் புரிந்தான். இன்றும் சார்ங்கபாணி என்ற திருநாமத்துடன் கோமளவல்லி மணவாளனாக கும்பகோணத்தில் குதிரைகளும் யானைகளும் பூட்டிய தேர் வடிவிலுள்ள கர்ப்ப கிரகத்திலே எழுந்தருளி உள்ளான். சார்ங்கபாணி பெருமாள் கோமளவல்லி தாயாரின் திருக்கல்யாணத்தை கண்டு மனநிறைவடைந்த ஹேமரிஷி பத்ரிநாத்தை அடைந்தார். அங்கே வியாசரை சந்தித்து திருமால் தனக்கு செய்த அனுகிரகத்தை விவரித்து மகிழ்ந்தார். மேலும் வேதவியாசரே, எனக்கு ஒரு சந்தேகம், அதை நீங்கள்தான் தீர்க்க வேண்டும் என வேண்டினார். என்ன சந்தேகம் என்று கேட்டார் வியாசர். திருமால் திருவரங்கத்திலிருந்து குடந்தைக்கு வருகையில் யானைகளும் குதிரைகளும் பூட்டப்பட்ட தேரில் வந்தார். அதெப்படி ஒரே தேரில் மெதுவாக நடக்கும் யானையையும் விரைந்து ஓடும் குதிரையையும் பூட்ட முடியும்? அவ்வாறு பூட்டினால் தேர் சீராக ஓடுமா என்று கேட்டார் பிருகு மகரிஷி. அதற்கு வியாசர், வேதத்தில் சம்ஹிதை சாகை என 2 பாகங்கள் உண்டு. சம்ஹிதை பாகத்தை ஓதினால் அது குதிரையின் ஓட்டத்தால் உண்டாகும் ஒளி போல தோன்றும். சாகை பாகத்தை ஓதினால் அது யானையின் நடையோசையை போல தோன்றும். இந்த ஒளிகளின் வடிவில் உள்ள வேதத்தையே திருமால் தனக்கு வாகனமாக கொண்டிருப்பதை உருவகப்படுத்தி காட்டவே குதிரை யானை 2ம் பூட்டப்பட்ட தேரோடு குடந்தைக்கு வந்து உமக்கு அருள் புரிந்தார் என விளக்கினார். கருடனும் வேத சொரூபியாகவே விளங்குகிறார். காயத்ரி மந்திரம் அவரது கண்கள், திரிவிருத் அவரது தலை, யஜுர்வேதம் அவரது திருநாமம், வேத சந்தங்கள் அவரது அங்கங்கள், திஷ்ணியம் எனும் வேத பகுதி அவரது நகங்கள், வாமதேவியம் அவரது உடல், ஸ்தோமம் அவரது ஆத்மா, பிருஹத் ரதந்தரம் ஆகியவை அவரது இறக்கைகள், யக்ஞாயக்யம் அவரது வாள். வேதமே தனக்கு வாகனமாக உள்ளதை உணர்த்தவே வேதஸ்வரூபியான கருடன் மீதேறி கருட வாகனத்தில் திருமால் காட்சியளிக்கிறார். வி என்றால் வடமொழியில் பறவை என்று பொருள்.
வேதஸ்வரூபியான கருடன் என்னும் பறவையை தனக்கு வாகனமாய் கொண்டபடியால் திருமால் விக்ரமக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 79வது திருநாமம் விக்ரமாய நமக என்று தினமும் சொல்லி வருபவர்களுடைய அனைத்து பயணங்களிலும் திருமால் வழித்துணையாக உடன் வந்து காத்தருள்வார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.